கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் வேதத்தில் இருந்துன்றதை விட முழு வேதாகமத்தை ஒரு சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். முழு வேதாகமத்தை சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரத்தை அதனுடைய முதல் 14 வசனங்களை வாசித்தோம். ஞாபகம் இருக்குது தானே? ஆமாம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த உலர்ந்து போன எலும்புகளை ஆண்டவர் உயிரடைய செஞ்சார். அந்த உலர்ந்து போன எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது மொத்தம் 24வது அதிகாரத்துக்கு வந்தால் அங்கே 24வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம்? பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில தம்முடைய சீஷர்கள் அவரிடத்துல கேட்ட ஒரு கேள்வியை தான் அந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் போதிச்சார். அப்படி தானே? இங்கே தானே இருக்கிறீங்க. நான் மிகப்பெரிய ஒரு பிரசங்கமாக இல்லை, ஒரு கான்வர்சேஷன். நீங்கள் நான் கேட்குறதுக்கெல்லாம் சரியா பதில் சொல்லணும். அப்போ தான் சரியான நேரத்துக்கு ஆராதனை முடியும். ஆமென். ஓகே, சரி. அப்போ ரைட். இப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் தம்முடைய சீஷர்களுக்கு நிறைய போதிச்சார். அப்போது இவங்களுக்கு சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போன பின்பு இடத்தை ஆயத்தம் பண்ணதுக்கு பிறகு நான் மறுபடியும் வருவேன், உங்களை எல்லாம் என் இடத்துல சேர்த்துக்குவேன்லாம் சொன்னார். ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு முழுமையாக புரியல. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இவர் போவேன்னு சொன்னார், இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னார், எப்போ போவாருன்னு தெரியல. மறுபடியும் வருவேன்னு வேற சொன்னார், எப்போ வருவாருன்றதும் தெரியல. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக போய் பார்த்து, எப்போ போவீங்க, எப்போ வருவீங்க, எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு வார்த்தையை தான் அந்த வேத பகுதியில் அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. அது இன்னைக்கு நம்முடைய ஸ்டைலில் சொல்ல போயாச்சுன்னா, ஐயா நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போது எங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருங்க. மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புரிஞ்சுக்குவோம் நீங்கள் வீட்டில் கிளம்பிட்டீங்கன்னு புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது மாதிரி இவங்க இயேசுவிட்ட சொல்கிறாங்க. அப்போது தம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்குற அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதான பதில் தான் அந்த முழு அதிகாரமுமே. அந்த முழு அதிகாரத்துலையும் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார், வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், தம்முடைய வருகையின் போது என்ன நடக்கும், தம்முடைய வருகைக்கு பிறகு என்ன நடக்கும், இப்படிப்பட்ட அந்த காரியங்களை தான் இந்த முழு அதிகாரத்திலையும் அவர் சொல்கிறாரு. அப்போ எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கேட்டார். நிறைய அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார். அதில் ஒரு அடையாளம் தான் அதனுடைய 32வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஓகே, மறுபடியும் வாசிக்கலாமா அந்த வசனம்? அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே அத்தி மரத்திலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது, அத்தி மரம் துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் அத்திமரம் துளிர்க்கிறதையெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து? நிறைய அத்தி மரத்தை வச்சு நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த அத்தி மரம் துளிர்க்கும் பொழுது நான் எங்க வந்துட்டேன்னு புரிஞ்சுக்குங்க, வாசல் கிட்ட வந்துட்டேன்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அத்திமரம் அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் நாட்டை குறிக்கிறது. அந்த மக்கள் அவர்கள் வாழக்கூடிய நிலம், அந்த நிலப்பகுதி, அவர்களுடைய நாடு. அத்திமரம்னா யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல் நாடும் அந்த நாட்டினுடைய மக்களும். இஸ்ரவேல் நாடும் அந்த நாட்டினுடைய மக்களும். ஓகே, சரி. இப்போ இந்த இஸ்ரவேலை குறித்து ஒரு வேகமாக
நாம் சுருக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளேயே நாம் பார்த்துருவோம். இஸ்ரவேல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ஆபிரகாம் தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததி தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆபிரகாமுடைய சந்ததி தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த உடனே இந்த காரியங்கள் நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும். ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் அவருடைய இடத்துல இருந்து எங்கே கானான் தேசத்துக்கு வந்து குடியிருந்தார். கானான் தேசத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவர் பேர் என்னது? ஈசாக்கு. ஈசாக்கு என்ன சொன்னார்? ஆண்டவர் கொண்டு போய் பலி செலுத்தும்படி சொன்னார். அந்த வரலாறு போகுது. ஈசாக்குடைய மனைவி யாரு? ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள். ஆமாம், ரெபேக்காள். ரெபேக்காவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். முதல்ல சண்டே ஸ்கூல் தான் படிக்கணும் நாம. ஈசாக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். யாரெல்லாம்? ஏசா, யாக்கோபு. இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தாச்சுன்னா, அப்பாட்ட எல்லாம் ஏமாற்றி வாங்கி அவங்க மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. போகிற வழியில் தரிசனம் எல்லாம் பார்த்தாரு. ரைட்டு, அங்கே போய் சேர்ந்து மாமாவுடைய ஆடெல்லாம் மேய்ச்சி மாமாவுடைய பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி மறுபடியும் ஒரு பெரிய, அவருக்கு எத்தனை பிள்ளைகள்? 13. 12 + 1 13 பிள்ளைகளோட அவங்க மாமா பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 பிள்ளைகளோட அவர் மறுபடியும் கானான் தேசத்துக்கு மறுபடியும் திருப்பி வந்தார். அப்படி திருப்பி வர்ற வழியில் தான் அந்த ஆற்றங்கரையில் தேவதூதன்கிட்ட சண்டை போடுறாரு. சண்டை போடும் பொழுது தான், இனி உன்னுடைய பெயர் யாக்கோபுன்னு இருக்காது, இனி உன்னுடைய பெயர் எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் என்று ஆண்டவர் பெயர் மாற்றம் செய்கிறார். ஸோ யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் தான் இஸ்ரவேல். ஓகே, இந்த யாக்கோபு ஓகே இப்போ மறுபடியும் எங்கே வந்துட்டாரு? கானான் தேசத்துக்கு வந்துட்டார். ஆபிரகாம் கானான் தேசத்தில் தானே வாழ்ந்தார். ஈசாக்கு கானான் தேசத்தில் தான் வாழ்ந்தார். யாக்கோபும் கானான் தேசத்தில் தான் வாழ்ந்தார். அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் குடும்பமாக திருப்பி வந்து கானான் தேசத்தில் வாழ்ந்தார். அந்த கானான் தேசம் ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்த தேசம். ஸோ ஆபிரகாம் கானான் தேசத்தில் வாழ்ந்தார், ஈசாக்கு கானான் தேசத்தில் வாழ்ந்தார், யாக்கோபு கானான் தேசத்தில் வாழ்ந்தார். இப்போ மறுபடியும் மாமா வீட்டுக்கு போய் குடும்பமாக வந்தார். யாக்கோபுடைய ஒரு பையன் யார்? யோசேப்பை பற்றி நிறைய சொப்பனக்காரர். அவர் பார்த்த சொப்பனம் எல்லாம் நமக்கு தெரியும். சொப்பனத்துக்கு அர்த்தம் எல்லாம் சொன்னார். ஓகே, நீளமாக போக வேண்டாம். அவரை குழியில் போட்டு இப்போ அவர் எங்கே போய் சேர்ந்தார்? எகிப்துக்கு போய் சேர்ந்தார். எங்கே போய் சேர்ந்தார்? எகிப்துக்கு போய் சேர்ந்தார். கவனிங்க, இந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான் அத்திமரம். ஆபிரகாமுடைய சந்ததி தான் அத்திமரம் ஆகிய ஆபிரகாமும் அவருடைய சந்ததியும் கானான் தேசத்தில் இருந்தாங்க. அந்த தேசமும் அந்த ஜனங்களும். ஓகே, இப்போ அந்த அத்திமரத்தில் ஒருத்தர் இப்போ எங்கே போய் சேர்ந்துட்டாரு? எகிப்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. எகிப்தில் அங்கே நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். எப்படியோ அங்கே ஆண்டவர் அவரை உயர்த்தி அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். அண்ணங்க எல்லாம் ஜாமானம் வாங்க வந்தாங்க, சந்திச்சாங்க. ஓகே எப்படின்னு எல்லாம் விசாரிச்சாங்க. இப்போ அப்பாவும் அம்மா இறந்து போயிட்டாங்க. சகோதரர்களும் அவருடைய எல்லா குடும்பமும் சேர்ந்து எத்தனை பேர்? 70 பேரை இந்த யோசேப்பு கொண்டு வந்து எங்கே செட்டில் பண்ணுறாரு? எகிப்தில் செட்டில் பண்ணுறாரு. இப்போ அத்திமரம் எங்கே வந்துச்சு? எகிப்துக்கு வந்துச்சு. எகிப்தில் இவங்க கொஞ்ச நாளெல்லாம் நல்லா இருந்தாங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜா வந்தால் இவர்களை அடிமைப்படுத்தினான். இவர்கள் 430 வருஷம் அந்த எகிப்தில் எப்படி வாழ்ந்தாங்க? அடிமையாக வாழ்ந்தாங்க. 430 வருஷம் அடிமையாக வாழ்ந்ததுக்கு பிறகு ஒருத்தர் வந்தார். அவர் பேர் என்ன? மோசே வந்தார். மோசே ஆண்டவர் சந்திச்சாரு, கூப்பிட்டாரு. ஓகே, மோசே வந்து பார்வோன்ட்ட பேசுறாரு, அற்புதங்களை செய்தாரு, ஆண்டவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்தினாரு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலையாக்கி மறுபடியும் எங்க கூட்டு போறாரு? அவங்க விட்டு வந்ததான கானான் தேசம், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு அவங்கள வனாந்தரத்தின் வழியாக செங்கடலை கடந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ வனாந்தரத்தின் வழியாக இவங்க போனாங்க. போகிற வழியில் மன்னா எல்லாம் சாப்பிட்டாங்க. ஓகே, போகிற வழியில் மோசே இறந்து போயிட்டாரு. மோசே இறந்ததுக்கு பிறகு யார் தலைமை பொறுப்புக்கு வந்தது? யோசுவா தலைமை பொறுப்புக்கு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் மறுபடியும் கூட்டிட்டு போறாரு. எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? இப்போ
கானான் தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ கானான் தேசத்துக்கு நோக்கி போகும்போது அவர் மோசேக்கு பிறகு யோசுவா வந்தார். யோசுவா அவர்களை வழி நடத்தி யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. இவங்க அங்கே போகும்போது யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க? ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கானானியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், மோவாபியர், இப்படி 10க்கும் அதிகமான இன மக்கள் அங்கே குடியிருந்துட்டு இருந்தாங்க. அங்கே குடியிருந்து கொண்டிருந்த அந்த மக்களை எல்லாரையும் ஜெயித்து யோசுவா இந்த நாட்டை கைப்பற்றி, ஆண்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை கைப்பற்றி அந்த தேசத்தை இந்த 12 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்தாரு. ஸோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எகிப்து அடிமைத்தனம், அப்புறம் மோசே விடுதலை, யோசுவா இப்போ எங்கே போயிட்டுருக்காரு? கானான் தேசத்தை பிடிச்சிட்டாங்க. கானான் தேசத்தை அதை சுதந்தரித்து அதை 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தாச்சு. பங்கிட்டு கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் யார் வந்தது? யாருடைய காலம்? நியாயாதிபதிகளுடைய காலம். யாருடைய காலம்? சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இருக்கீங்களா? யாருடைய காலம்? நியாயாதிபதிகளின் காலம். நியாயாதிபதிகள் ஒரு சிலர் பேர் சொல்லுங்களேன். எப்தா, சிம்சோன், கிதியோன், உங்கள் ஆட்களே இருக்காங்களே, தெபோரா, ஒத்னியேல், ஏகூத், பாராக். ஓகே, சுமார் ஒரு 12-14 நியாயாதிபதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அந்த 12 கோத்திரத்தையும் அந்த அத்திமரத்தை, அந்த இஸ்ரவேல் நாட்டை அவர்கள் ஆட்சி பண்ணுகிறாங்க. கவனிங்க, இங்கே தான் யோசுவா இந்த கானான் தேசத்தை கைப்பற்றாங்கல்ல, கானான் தேசத்தை கைப்பற்றி அந்த தேசத்திற்கு இஸ்ரவேல் தேசம் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. என்ன பேரு? அப்போ இஸ்ரவேல் தேசம், இங்கே தான் இஸ்ரவேல் தேசம்ன்ற ஒன்றும் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு, அந்த பெயர் இங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த பெயர் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஓகே, யோசுவா இஸ்ரவேல் அந்த நாட்டை கைப்பற்றி, கானான் தேசத்தை கைப்பற்றி அதற்கு இஸ்ரவேல் நாடுன்னு பேர் கொடுக்கிறாரு. அந்த இஸ்ரவேல் நாட்டை யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதிகள் ஆட்சி பண்ணுறாங்க. கடைசி நியாயாதிபதி யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் கடைசி நியாயாதிபதி. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்தில் எங்களுக்கு நியாயாதிபதிகள் எல்லாம் வேண்டாம், இனி எங்களுக்கு யார் வேணும்? ராஜா வேணும்னு கேட்டாங்க. எங்களுக்கு யார் வேணும்? ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு முதல் ராஜாவை கொடுத்தாரு. யாரு முதல் ராஜா? சவுல். முதல் ராஜா யாரு? சவுல் முதல் ராஜாவாக 40 வருஷம் ஆட்சி பண்ணாரு. சவுலை தள்ளி ஆண்டவர் தாவீதை உட்கார வச்சாரு. தாவீது அடுத்த ராஜாவானாரு. தாவீது எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாரு? 40 வருஷம் ஆட்சி பண்ணாரு. அதுக்கு பிறகு தாவீதுக்கு பிறகு சாலமோன் ஆட்சி பண்ணாரு. ஸோ இந்த 3 பேருமே இந்த 12 கோத்திரங்கள், 12 கோத்திரம் தானே, அந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் சேர்த்து இவர்கள் ஆட்சி பண்ணினாங்க. சவுலும் தாவீதும் சாலமோனும். இந்த சாலமோனுக்கு பிறகு இவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்து ஒரே நாடாக இருந்த 12 கோத்திரமும் சேர்ந்து ஒரே நாடாக இருந்த இஸ்ரவேல் நாடு 2 நாடுகளாக பிரிந்தது. 2 நாடுகளாக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இஸ்ரவேல் அதாவது 10 கோத்திரம் சேர்ந்தது வடக்கு ராஜ்யம், 2 கோத்திரம் சேர்ந்தது தெற்கு ராஜ்யம். யூதாவும் பென்யமினும் என்கிற 2 கோத்திரமும் சேர்ந்தது தான் யூதேயா, இல்லைனா யூதா, இல்லைனா தெற்கு ராஜ்யம். அப்போ தெற்கு ராஜ்யம்ன்றது, தெற்குன்றது எந்த மேப்பை எடுத்துக்கிட்டாலும் மேல் பகுதி வடக்கு, கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய யூதா பென்யமின் 2 கோத்திரமும் சேர்ந்தது யூதா நாடு. மீதி இருக்கக்கூடிய 10 கோத்திரம் சேர்ந்தது இஸ்ரவேல் நாடு. மீதி இருக்கக்கூடிய 10 கோத்திரம் இஸ்ரவேல் நாடு. இப்போ எத்தனை நாடு ஆயிடுச்சு? 2 நாடு. என்னெல்லாம்? யூதேயா, இல்லைனா யூதா, இஸ்ரவேல். யூதா, இஸ்ரவேல். ஓகே, இப்போ 2 நாடு ஆயிடுச்சு. இந்த 2 நாட்டையும் ஒன்றன் பின் ஒன்றாக சுமார் 19-20 ராஜாக்கள் ஆட்சி பண்ணுறாங்க. ஒரே நாடாக இருக்கும்போது 3 பேர் ஆட்சி பண்ணாங்க. முதல்ல சவுல், தாவீது, சாலமோன். இவங்களுக்கு பிறகு நாடு 2ஆக மாறிச்சு. இந்த 2 நாட்டையும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து பல ராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்த வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலை சுமார் 19 ராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க. எத்தனை பேர்? 19 ராஜாக்கள். அவங்கள அந்த வடக்கு ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அதே காலத்தில் இந்த தெற்கு ராஜ்யத்தை, இல்லைனா யூதாவை, இங்கே ஒரு 20 ராஜாக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆட்சி பண்ணுறாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக ஆட்சி பண்ணுறாங்க. ஓகே, அங்கே அந்த வடக்கு ராஜ்யம் 19 ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் கிமு 722, என்னைக்கு
ஆமாம், சில வருஷங்களெல்லாம் நம்ம படிக்கிறது நல்லதுதான். கிமு 722, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 722 வருஷங்களுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 722 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த நாட்டை அந்த இஸ்ரவேல் ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அன்னைக்கு இருந்த வல்லரசாகிய அசீரிய ராஜன், அசீரிய பேரரசு, சல்மனாசர், சனகரிப் அப்படிலாம் படிச்சிருக்கிறோம்ல, இந்த ராஜாக்கள் வந்து இந்த நாட்டை கைப்பற்றி, இந்த 10 கோத்திரமாகிய இந்த இஸ்ரவேல் நாட்டை கைப்பற்றி இந்த ஜனங்களை அடிமைகளாக்கி தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அசீரிய நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் ஆகிய இந்த வடக்கு ராஜ்யம் என்ன மாறிச்சு? அடிமையாக மாறினது. இப்போ பாதி அத்திமரம் எங்க அடிமையாக எங்க போயிடுச்சு? அசீரியாவுக்கு போயிடுச்சு. இவங்க தானே அத்திமரம். அத்திமரத்தை பாதி வெட்டி அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. ஓகே, மீதி அந்த யூதா நாடு அப்படி தான் இருந்துச்சு. யூதா நாட்டை அதுக்கு அடுத்து தொடர்ந்து ராஜாக்கள் ஆட்சி பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் நேபுகாத்நேச்சர் கேள்விப்பட்டிருக்கிறோமா? யாரு? பாபிலோன் நாட்டினுடைய ராஜா. இந்த பாபிலோன் நாட்டினுடைய ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து இந்த யூதா நாட்டை அடிமையாக்கி தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டான். யார் அடிமையாக்குனது? நேபுகாத்நேச்சர். பாபிலோன் ராஜா இந்த 2 கோத்திரத்தாராகிய யூதா நாட்டை தனக்கு அடிமையாக்கி தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டான். இப்போ அத்திமரம் எங்கே போச்சு? பாபிலோனுக்கு போயிடுச்சு. பாதி அத்திமரம் எங்கே போச்சு? அசீரியாவுக்கு போயிடுச்சு. அசீரியாவிலேருந்து அப்படி சேரடிச்சு போய் அது பல இடங்களுக்கு சேரி போயிடுச்சு. இந்த மீதி 2 கோத்திரமாகிய மீதி இருந்த அத்திமரம் இப்போ பாபிலோனுக்கு போயிடுச்சு. பாபிலோனில் 70 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 70 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. 70 வருஷம் அடிமையாக இருந்ததுக்கு பிறகு மறுபடியும் இவர்கள் சொந்த நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்தாங்க. ஸோ மறுபடியும் இங்கே வந்து இங்கே குடியிருக்க ஆரம்பித்தாங்க. இங்கே குடியிருந்து கொண்டே இருந்தார்கள். இங்கே குடியிருக்கும் பொழுது தான் அடுத்த பேரரசு வந்துச்சு. இப்போ பாபிலோனிய பேரரசு தானே இவங்களை அடிமையாக்கிச்சு. அன்னைக்கு அந்த அந்த நிலப்பகுதியில் இருந்த பேரரசுகள் தான் நாம் இப்போ சொல்லக்கூடிய பேரரசுகள். ஓகே, முதல்ல அசீரிய பேரரசு வலிமையாக இருந்த காலத்தில் அவர்கள் இஸ்ரவேலை அடிமையாக்கினார்கள். பாபிலோனிய பேரரசு, அசீரிய பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. பாபிலோனிய பேரரசு வந்தது. பாபிலோனிய பேரரசு 2 கோத்திரத்தாரை அடிமையாக்குனாங்க. ஹிஸ்ட்ரி கொஞ்சம் போர் அடிக்குதா? ஓகே, இந்த பாபிலோனிய பேரரசுக்கு அடுத்து வந்த பேரரசு தான் மேதிய பெர்சிய பேரரசு. என்ன பேரரசு? தமிழில் சொல்லியாச்சுன்னா பாரசீக பேரரசு. பாரசீக பேரரசு. இந்த பாரசீக பேரரசு கோரேஸ், அப்புறம் தரியு. ஓகே, பாரசீக பேரரசுன்னு மொட்டையாக வச்சுக்குவோம். இந்த பாரசீக பேரரசு வந்து இந்த பாரசீக பேரரசு பெருசாகி இவர்களை அடிமையாக்கிட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் அத்திமரம் யாருக்கு கீழே அடிமையாச்சு? மேதிய பெர்சிய பேரரசுகள் அத்திமரம் அடிமையாயிடுச்சு. ஓகே, இப்போ அடிமையாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி அடிமையாக கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு கிரேக்க பேரரசு வந்துச்சு. யாரு? கிரேக்க பேரரசு. கிரேக்க பேரரசு வந்து கிரேக்க பேரரசு அவர்களை அடிமையாக்குனது. கிரேக்க பேரரசு அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கிறோமா? கிரேக்க பேரரசு கீழே இவர்கள் அடிமையானார்கள். அப்படி கிரேக்க பேரரசு கீழே அடிமையாக இருந்து கொண்டிருந்த காலத்தில் தான் ரோம பேரரசு வந்துச்சு. ரோம பேரரசு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், நீரோ, வெஸ்பேஷியன், ஈவன் ஏரோது. இயேசு கிறிஸ்துனுடைய காலம் ரோம பேரரசுடைய காலம். இயேசு கிறிஸ்துனுடைய காலம் ரோம பேரரசுடைய காலம். கவனிங்க, இந்த ஒரு நீண்ட வரலாறு ரொம்ப சுருக்கமாக நம்ம வந்துட்டோம். கிமு 600 இவர்கள் அடிமையானார்கள். கிமு 722 அவங்க அடிமையானாங்க, அதை கூட விட்டுருவோம். கிமு 700 இவர்கள் 600 அடிமையானார்கள். 600 கிமு 600 இயேசு கிறிஸ்து பிறக்கிறது வரைக்கும் இவங்க அடிமையாக தான் இருந்தாங்க. முதல்ல பாபிலோனுக்கு அடிமையாக இருந்தாங்க. பாபிலோனிய பேரரசை மேதிய பெர்சிய பேரரசு ஜெயிக்கும் பொழுது இவர்கள் மேதிய பெர்சிய பேரரசு அடிமையாயிட்டாங்க. மேதிய பெர்சிய பேரரசை கிரேக்க பேரரசு ஜெயிக்கும் போது இவர்கள் கிரேக்கர்களுக்கு அடிமையாயிட்டாங்க. கிரேக்க பேரரசை ரோம பேரரசு ஜெயிக்கும் பொழுது இவர்கள் ரோமர்களுக்கு அடிமையாயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய காலம். இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையாக பிறந்தார். ரோம பேரரசு கீழே ஒரு அடிமையாக பிறந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இவர்கள்லாம் அடிமையாக இருக்கிறாங்க, ரோம பேரரசு கீழே அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த அத்திமரம் அடிமையாக இருக்கக்கூடிய
அத்திமரம், 722 வருஷமா அடிமையா இருக்கக்கூடிய அத்திமரம், 600 வருஷமா அடிமையா இருக்கக்கூடிய இந்த அத்திமரம் என்ன செய்ய போகிறது? துளிர்க்க போகிறது. அது துளிர்க்கும் போது நான் எங்க வந்துட்டேன்? வாசல்கிட்ட வந்துட்டேன். இப்பதான் கேள்வி நாம வந்திருக்கிறோம். இனிதான் ஆன்சருக்கு பார்க்க போறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவனுடைய காலம், ரோம பேரரசுடைய காலம். இவர்கள் எல்லாரும் அப்படி எங்களுக்கு எப்படா விடுதலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி காலங்கள் போகிறது. கிபி 70 இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி 70 இவங்க ஒரு பெரிய விடுதலை போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. கிபி 70 இவங்க எங்களுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். யோசிச்சு பாருங்க. இப்ப கிபி 70 வந்துட்டோம். கிபி 70. அப்ப கிமுல ஒரு 600 வருஷம், கிபியில ஒரு 70 வருஷம், மொத்தத்தில் 670 வருஷமா குறைந்தபட்சம் நாங்கள் அடிமையா இருக்கிறோம். இனி எல்லாம் அடிமையா இருக்க முடியாது. எங்களுக்கு என்ன வேணும்? சுதந்திரம் வேணும், விடுதலை வேணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டத்தில் இந்த தீத்து அப்படின்ற அந்த ராயன், அந்த தீத்து ராயன் கிட்டத்தட்ட 10 லட்சம் யூதர்களை கொன்று எருசலேம் தேவாலயத்தை தீ வச்சு எரிச்சு இவர்களுடைய விடுதலை போராட்டத்தை முற்றிலுமா ஒடுக்கிட்டான். 10 லட்சம் யூதர்கள் செத்து போயிட்டாங்க. 10 லட்சம் யூதர்கள் செத்து போயிட்டாங்க. விடுதலை போராட்டம் ஒடுக்கப்பட்டுச்சு. கொஞ்ச நாள் அப்படி போயிடுச்சு. கிபி 132 வந்துச்சு. இது 70, கிபி 70. அடுத்து கிபி 132. கிபி 70 கிபி 132 வரைக்கும்னா ஒரு 60 வருஷம். இதில் ஒரு 30, அதில் ஒரு 30, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் மறுபடியும் அப்படி போயிடுச்சு. 60 வருஷத்துக்கு பிறகு பார் கொட்சேபா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். வந்து மறுபடியும் இல்லை, நம்ம விடுதலைக்காக போராடணும், இன்னும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை நடத்தினாங்க. கிபி 135 இங்கே விடுதலை போராட்டமாக நடத்துறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பெரிய ரோம பேரரசன் பெரிய படையோட வந்து யூதர்களில் 5,80,000 பேரை கொண்டுட்டான். எவ்வளவு? 5,80,000 பேரை கொண்டு அந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள ஒரு சிங்கிள் யூதன் கூட இல்லாம ஆக்கிட்டான். உயிருக்கு பயந்தவங்க நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. உயிர் வேணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த நாட்டினுடைய பெயர் இஸ்ரவேல் தானே இருந்துச்சு. யோசுவா காலத்திலிருந்து இஸ்ரவேல் அப்படின்னு இருந்த பெயரை மாற்றி பாலஸ்தீனான்னு வச்சான். பேரை மாற்றி பாலஸ்தீனா. பாலஸ்தீனானா பெலிஸ்தியர்கள். கேள்விப்பட்டிருக்கோமா? பெலிஸ்தியர்கள் யாரு? ஒரு பெலிஸ்தியன் பேரை சொல்லுங்களேன். சண்டே ஸ்கூல். கோலியாத். ஒரு பெலிஸ்தியன் கோலியாத். ஓகே, இந்த பெலிஸ்தியருடைய வரலாறு நாம பார்த்தாச்சுன்னா, யோசுவா இந்த இஸ்ரவேல் நாட்டை, கானான் நாட்டை கைப்பற்றும் பொழுது இந்த பெலிஸ்தியர்களும் அங்கே இருக்கிறாங்க. அந்த பெலிஸ்தியர்களையும் ஒழித்து தான் யோசுவா நாட்டை கைப்பற்றுறாரு. ஆனால் அவங்க கொஞ்சம் பேர் அங்கே இருந்தாங்க. இருந்து மறுபடியும் குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. யோசுவா காலத்தில் அவங்க எழும்பவே இல்லை. நியாயாதிபதிகள் காலத்தில் சிம்சோன் யார்கிட்ட சண்டை போட்டார்? பெலிஸ்தியன்ட்ட சண்டை போட்டார். அவங்க பெலிஸ்தியர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்புறம் ராஜாக்களுடைய காலத்தில் வரும்பொழுது தாவீதுனுடைய காலத்தில் அவர்கள் ஒழிக்கப்பட்டார்கள். தாவீதுடைய காலத்துக்கு பிறகு பெலிஸ்தியர்கள் எழும்பவே இல்லை. கவனிக்கிறீங்களா? தாவீதுனுடைய காலத்துக்கு பிறகு பெலிஸ்தியர்கள்ன்ற ஒண்ணே இல்லை. அந்த இனம் இல்லை. அந்த இடம் இருக்கு, அந்த நிலப்பகுதி இருக்கு, அவர்கள் வாழ்ந்த இடம் இருக்கிறது. அந்த வாழ்ந்த இடத்தை தாவீது கைப்பற்றாரு. தாவீதுக்கு பிறகு சாலமன் கைப்பற்றாரு. சாலமனுக்கு பிறகு அது தெற்கு ராஜ்யத்திட்ட இருக்குது. அந்த இடத்துல பெலிஸ்தியர்கள் இல்லை. ஆனா அந்த பெலிஸ்தியர்கள் பூர்வீகமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரிகள். இந்த அடிப்படையில் இப்ப கிபி 135 ஹெட்ரியன் இந்த நாட்டுக்குள்ள இருந்து அத்தனை யூதர்களையும் வெளியேற்றி இந்த நாட்டிற்கு பெயர் மாற்றம் செய்கிறார். என்ன பேரு? பாலஸ்தீனா என்ற பெயர் கொடுக்கிறாரு.
பெலிஸ்தியர்களுடைய பேர். கவனிங்க, நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது, நம்ம தமிழ்நாடு இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை அத்தனை பேரையும் வெளியேற்றிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு பாகிஸ்தான்னு பேர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏற்றுக்க முடியாது. அப்படின்னா ஏன் ஏன் பாலஸ்தீனான்ற பேர் கொடுக்கப்படுது? அங்கே குடியமர்த்தப்பட்டவர்கள் பாலஸ்தீனியர்கள் அல்ல, அங்கே குடியமர்த்தப்பட்டவர்கள் அரேபியர்கள். யூதர்களை அத்தனை பேரையும் விரட்டி விட்டுட்டு அரேபியர்களை உள்ள கொண்டு வந்து குடி வச்சு அரேபியர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிக்கு பாலஸ்தீனான்னு பேர் கொடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் சரி கரூரை எடுத்துக்கோமே, கரூரில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களையும் வெளியேற்றி பீகார்காரனை இங்கே கொண்டு வந்து குடி வச்சுட்டு இங்கே இந்த கரூருக்கு பாகிஸ்தான் பேர் கொடுத்தா இந்த கரூரை என்ன செய்யணும்? அவமானப்படுத்தணும், ஹியூமிலியேட் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த நாட்டில் குடியமர்த்தப்பட்டவர்கள் அரேபியர்கள், அவங்களுக்கும் பெலிஸ்தியர்களும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? பாலஸ்தீனா. கொடுக்கப்பட்ட பெயர் பாலஸ்தீனா. ஓகே, இப்போ அந்த நாட்டினுடைய பெயர் கிபி 135 பாலஸ்தீனான்னு மாற்றப்படுகிறது. யூதர்கள் துரத்தப்படுறாங்க. இதுக்கு பிறகு அங்கே யூதர்கள் இல்லை. ஆனால் ஒரு சிறிய கூட்டம் யூதர்கள் இருந்தாங்க. பெரும்பாலும் யூதர்கள் டோட்டலாக அழிக்கப்பட்டாங்க. இது கிபி 135. கிபி 135க்கு பிறகு அது அப்போ ரோம பேரரசு தானே அந்த எடுத்து ஆட்சி பண்ணுது. ரோம பேரரசன் தானே இதை செஞ்சது. ரோம பேரரசு ஆட்சி செய்து ரோம பேரரசுடைய ஆட்சி கிட்டத்தட்ட கிபி 1500 வரைக்கும் தொடருது. கிபி 1500 வரைக்கும் தொடருது. ஆனால் நாம் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போது கிபி 135 யூதர்களை துரத்தியாச்சு. கிபி 570 முகமது நபி பிறக்கிறாரு. கிபி 570. கிபி 570. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து 570 வருஷத்துக்கு பிறகுதான் முகமதுங்கிற ஒருத்தரே பிறக்கிறாரு. ஓகே, கவனிக்கிறீங்களா? ஓகே, பிறந்து இவர் அது ஒரு நீளமான ஒரு வரலாறு. கிட்டத்தட்ட 600களில் 625 இல்லைன்னா 630 40களில் இந்த முகமது நபி இஸ்லாம் உருவாகி இந்த இஸ்லாமியர்கள் இந்த நிலப்பகுதியை கைப்பற்றுறாங்க. இஸ்ரவேல் நாட்டை இவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அப்போ இவர்களுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு? ரோமர்களிடத்தில் இருந்துச்சு. ரோமர்கள் கிபி 325களில் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். ஓகே, அது அந்த வரலாறு அப்படி இருக்கணும். மொத்தத்தில் ரோமர்களிடத்தில் இருந்துச்சு. இதுக்கு இப்போ யார்கிட்ட வந்துச்சு? இஸ்லாமியர்கள்ட்ட வந்துச்சு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் இவர்கள்ட்ட வருது. இந்த நிலப்பகுதி இஸ்லாமிய ஆட்சியின் கீழே வருது. இந்த அத்திமரம் தானே இஸ்ரவேல், அந்த அத்திமரம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழே வருது. அந்த நிலப்பகுதி இஸ்லாமிய ஆட்சியின் கீழே வருது. இந்த இஸ்லாமியர்கள் அந்த இடத்த ஆட்சி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு 700லிருந்து 1917 வரைக்கும், 700லிருந்து 1917 வரைக்கும் எத்தனை வருஷம்? 1200 வருஷம். 1200 வருஷமும் இந்த நிலப்பகுதி பல இஸ்லாமிய அரசுகளால் மாறிச்சு. 1-2 இல்லை, பல ராஜாக்கள் மாறினாங்க. ஆனால் இஸ்லாமிய பேரரசு இடையில கொஞ்ச நாள் அது இவங்க கையிலலாம் இருந்துச்சு. ஆனால் பொதுப்படையாக நாம் சொன்னோம்னா 1920 வரைக்கும், 1917 வரைக்கும் அந்த நிலப்பகுதி யார்கிட்ட இருந்துச்சு? இஸ்லாமியர்கிட்ட இருந்துச்சு. இப்போ 1914 முதலாம் உலக போர் வந்துச்சு. 1914 பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்கெல்லாம் கவனிங்க. முதலாவது போர் எப்போ வந்துச்சு? 1914. 1914 17 வரைக்கும் முதலாம் உலக போர். இப்போ இந்த முதலாம் உலக போருடைய காலகட்டத்தில் இந்த நிலப்பகுதி பாலஸ்தீனா என்று அழைக்கப்படுகிறது. அங்கே ரொம்ப கொஞ்சமாக யூதர்கள் உள்ள வாழ்கிறாங்க. பெரும்பான்மையாக வாழுகிறவர்கள் அரேபியர்கள். அந்த நாட்டுக்குள்ளே நாம் இப்போ படிக்கிறது இஸ்ரவேல், அப்படி தானே? இந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே கொஞ்சம் யூதர்கள் வாழ்கிறாங்க. பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் அரேபியர்கள். அந்த நாட்டினுடைய பெயர் பாலஸ்தீனா.
யூதர்கள் உலகம் ஃபுல்லாக சிதறடிக்கப்பட்டு வாழ்கிறாங்க. யூதர்கள் உலகம் ஃபுல்லாக சிதறடிக்கப்பட்டு வாழ்கிறாங்க. இந்தியாவிலையும் அப்போ வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி உலகம் ஃபுல்லாக சிதறடிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் முதலாம் உலகப் போர் 1914 வந்துச்சு. 1914 வந்துச்சு. இந்த முதலாம் உலகப் போர் யாருக்கெல்லாம் நடந்துச்சு? பிரிட்டனுக்கும், ஓகே, ஒரு பக்கத்தில் அச்சு நாடுகள், இன்னொரு பக்கத்தில் நேச நாடுகள். ஓகே, ஸோ அந்த வரலாறுக்குள்ளெல்லாம் நம்ம போகல. அப்போ இந்த இஸ்ரவேல் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜா யாருன்னா ஒட்டமான் பேரரசு. ஒட்டமான் பேரரசு, துருக்கி ஒரு இஸ்லாமிய பேரரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பேரரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் நாட்டை ஆட்சி செய்கிற ராஜா இருக்கார்ல, இஸ்ரவேல் நாடும் அந்த நிலப்பகுதியெல்லாம் சேர்த்து ஆட்சி பண்ணுகிற ராஜா ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜெர்மனிக்கு எதிரி பிரிட்டன். பிரச்சனையே பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் தான். உலகப்போர் பிரிட்டன் பக்கத்தில் கொஞ்சம் நாடுகள் சேர்ந்துச்சு, ஜெர்மனி கூட கொஞ்சம் நாடுகள் சேர்ந்துச்சு. இவங்க 2 பேரும் தான் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஜெர்மனிக்கு இந்த இஸ்ரவேல் நாடு நிலப்பகுதி இருக்கக்கூடிய ராஜா சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணும்போது அவர் யாருக்கு எதிரியாக மாறுறாரு? பிரிட்டனுக்கு எதிரியாக மாறுகிறார். இங்கிலாந்துக்கு எதிரியாக மாறுறாரு. இங்கிலாந்துக்கு எதிரியாக மாறும் பொழுது இப்போ இங்கிலாந்து, பிரிட்டன் இந்த நிலப்பகுதியை யுத்தத்தில் ஜெயிக்கிறது. பிரிட்டன் யுத்தத்தில் முதலாம் உலக போரில் ஜெயிக்கிறது. ஜெயித்து இந்த இஸ்ரவேல் நாட்டு இந்த நிலப்பகுதியை பிரிட்டன் கைப்பற்றுகிறது. யார் கையில் வந்துச்சு? இப்போ பிரிட்டன் கையில் வந்துச்சு. எப்படி இந்தியா அன்னைக்கு ஆங்கிலேயனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இதே ஆங்கிலேயன் இப்போ இந்த நிலப்பகுதியையும், இஸ்ரவேல் நாடு இருக்குல்ல, இஸ்ரவேல் நாடு மட்டும் இல்லை, அந்த பகுதியையே அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். ஜெயிச்சு இவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. ஓகே, முதலாம் உலக போரில் எப்படி இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு பீரங்கி பயன்படுத்தினாங்க. அந்த பீரங்கிக்கு குண்டு வேணும். பீரங்கிக்கு குண்டு வேணும். அந்த குண்டு தயாரிக்கிறதற்கு தயாரித்து கொடுத்த குண்டு தயாரிச்சுன்றத குண்டுக்கு அந்த மூலப்பொருளை தயாரித்து கொடுத்தது யாருன்னு சொன்னால் ஒரு யூத விஞ்ஞானி சம் வைஸ்மேன். இந்த யூத விஞ்ஞானி தான் இந்த ஆங்கிலேயர்களுக்கு வெடிமருந்தை தயாரித்து கொடுக்குறாரு. பாம்பு செய்கிறதுக்கு வெடிமருந்தை தயாரித்து கொடுக்குறாரு. இந்த வெடிமருந்தை பயன்படுத்தி முதலாம் உலக போரில் பிரிட்டன் ஜெயிக்குது. பிரிட்டன் ஜெயிச்சு முடித்ததுக்கு பிறகு, பிரிட்டன் ஜெயிக்கும் போது இந்த இஸ்ரேல் நாடெல்லாம் இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் வருது? பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் வருது. ஓகே, இப்போ இந்த பிரிட்டன் கேட்குது, இந்த விஞ்ஞானி இருக்கார்ல, இவர்கிட்ட கேட்குது, ஐயா நீங்கள் செஞ்ச உதவி பெரும் உதவி, உங்களால் தான் நாங்கள் ஜெயித்தோம், நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க, நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்டவர் அன்னைக்கு இங்கிலாந்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் பேர் பால்ஃபோர். அவர் கேட்குறாரு, ஐயா உங்களால் தான் நாங்கள் ஜெயித்தோம், உங்களுக்கு என்ன வேணும்? அந்த யூத விஞ்ஞானி சொன்னார், ஐயா எங்கள் நாடு, எங்கே நாடு கிபி 135 நாங்கள் நாட்டில் இருந்து வெளியேறிட்டோம். 1800 வருஷமாக உலகத்தினுடைய பல நாடுகளில் சிதறடிக்கப்பட்டு நாங்கள் அனாதைகளாக, அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நாடு இப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் தான் வந்துச்சு. அந்த நாட்டை இப்போ நீங்கள் தான் பிடிச்சிட்டீங்க, அந்த நாட்டை எங்களுக்கு தாங்க அப்படின்னாரு. அப்போ இங்கிலாந்து சொல்லிச்சு, நாட்டை தர முடியாது, ஆனால் வேணாம் ஒன்று செய்கிறோம், யூதர்கள் எங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவங்க சொந்த காசில் இங்கே வந்து இங்கே அவங்க சொந்த காசில் இடத்த வாங்கி அந்த நாட்டுக்குள்ளே குடியிருந்துக்கலாம். இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே அன்னைக்கு பாலஸ்தீனான்னு அழைக்கப்படுது, அப்படி தானே? கிபி 135 பாலஸ்தீனான்னு பேர் மாற்றினாங்க, மறுபடியும் பேர் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த பாலஸ்தீனா நாட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் சொந்த காசில் நிலத்தை விலைக்கு வாங்கி நீங்கள் என்ன செய்யலாம்? குடியிருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமதி கடிதம் கொடுக்கப்படுகிறது. அனுமதி கடிதம் கொடுக்கப்படுது. அந்த அனுமதி கடிதத்தினுடைய பேர் தான் பால்ஃபோர் டிக்ளரேஷன், பால்ஃபோர் பிரகடனம். ஓகே, இது 1917 இவங்களுக்கு அந்த பெர்மிஷன் கிடைக்குது. இப்போ இந்த பெர்மிஷனை வச்சுட்டு உலகம் ஃபுல்லாக சுதறடிக்கப்பட்டிருக்கிறதான யூதர்கள் நாட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? வர ஆரம்பிக்கிறாங்க. 1917 வர ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே வர ஆரம்பித்தா உள்ள யார் இருக்கிறது? அரேபியர்கள் இருக்கிறாங்க. இந்த அரேபியர்களுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை வருது. அரேபியர்களுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை வருது. ஏன்னா இவங்க வந்து அரேபியர்கள்ட்ட தான் நிலத்தை விலைக்கு வாங்கி குடியிருக்கிறாங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் நம்முடைய பீகாரில், யூபியிலிருந்தும் அங்கேருந்து வந்து கரூரில் நிலத்தை விலைக்கு வாங்கி இந்திக்காரன் குடியிருக்கிறாங்கல்ல, இதே தான்.
இவர்கள் வர்றாங்க, வந்து இவர்களுடைய பூர்வீக இடம்தான். ஆனால் இன்னைக்கு வேற யாரோ கையில் இருக்குது. இவர்கள் நிலத்தை விலைக்கு வாங்குறாங்க, விலைக்கு வாங்கி குடியிருக்கிறாங்க 1917. அப்படியே 1917 இவங்க குடியிருக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அரேபியனுக்கும் இப்போ உள்ள நாட்டுக்குள்ளே வரக்கூடியதான இந்த யூதனுக்கும் என்ன வருது? கிளாஷ் வருது. இந்த பிரச்சனையை பிரிட்டிஷ் தான் இவங்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. இந்த பிரிட்டிஷ் பார்க்குது இது பிரச்சனையாக இருக்குது, அதனால் இவங்க 2 பேருக்கும் இந்த நாட்டை என்ன செய்யணும்? பிரித்து கொடுத்துடணும். உனக்குன்னு ஒரு பகுதி, யூதனுக்குன்னு ஒரு பகுதி, அரேபியனுக்குன்னு ஒரு பகுதி, 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1937 ஐநா சபை ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் 75% நிலப்பகுதி அரேபியர்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க தானே நிறைய இருக்கிறாங்க. 75% நிலப்பகுதி அவங்களுக்கு கொடுத்துருவோம். 17% நிலப்பகுதியை யாருக்கு கொடுப்போம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த யூதர்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வர்றாங்கல்ல, சொந்த நாட்டுக்கு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 8% நிலப்பகுதி எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏன்னா எருசலேமை 2 பேருக்கும் கொடுக்க, ஏன்னா 2 பேரும் வேணும்னு கேட்குறாங்க. 2 பேருக்கும் முக்கியமான இடமா இருக்குது. அதனால் எருசலேம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுதான் பிரச்சனைக்குரிய இடம். அது எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். 17% யூதர்களுக்கு, 75% அரேபியர்களுக்கு. என்னப்பா ஓகேயா அப்படின்னு 2 பேர்கிட்டையும் கேட்குறாங்க. யூதர்கள் சொல்கிறாங்க, சரி எங்களுக்கு 17% கொடுத்தா சரி நாங்கள் வாங்கிக்கிறோம். அரேபியர்கள் சொன்னாங்க அது முடியாது, அது 17% அவங்களுக்கு கொடுக்க கூடாது, எங்களுக்கு தான் 100% வேணும். எங்களுக்கு தான். யார் இப்போ இங்கே வந்தேரிகள்? அரேபியர்கள் தான் வந்தேரிகள், யூதர்கள் அல்ல. ஓகே சரி. இப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு 100% வேணும், 75% நாங்கள் ஒதுங்க மாட்டோம். சரி, அந்த திட்டம் நடைமுறைக்கு வரல. மறுபடியும் ஒரு 10 வருஷம் போச்சு. 1947 வந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேரும் மறுபடியும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. 1947 வந்துச்சு. 1947 ஐநா சபை யூஎன் பார்ட்டிஷன் பிளான்னு சொல்லிட்டு ஐநா சபையினுடைய நிலப்பகிர்வு, சரி 2 நாடாக பிரிச்சுருவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு குழு அமைச்சு அவங்க அலசி ஆராய்ஞ்சு அதை ஒரு பிரிவுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த பிரிவு எப்படின்னா 43% நிலப்பகுதி வந்து அரேபியர்களுக்கும், 56% நிலப்பகுதி யூதர்களுக்கும். 1937 வாங்கியிருந்தா 75% கிடச்சிருக்கும். அன்னைக்கு வேண்டான்னாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு 43% அரேபியர்களுக்கு, 56% யூதர்களுக்கு, 1% எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்னாங்க. அது எருசலேம் மட்டும், அந்த சின்ன சர்க்கிள் மட்டும் எங்கள்கிட்ட இருக்கும். மீதியை நாங்கள் உங்கள் 2 பேருக்கும் பிரித்து தர்றோம் நாங்கள். அப்போவும் யூதர்கள் சரின்னாங்க, அரேபியர்கள் வேண்டான்னாங்க. அரேபியர்கள், பாலஸ்தீனியர்கள் வேண்டான்னு சொன்னாங்க. இது வரலாறு, இது வரலாறு. எங்களுக்கு முழுமையாக தான் வேணும் அப்படின்னாங்க. 1947 ஒரு வருஷம் போச்சு. 1948 வந்துச்சு. இந்த பிரிட்டிஷ் தானே இவங்க 2 பேரையும் வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு தாங்க முடியல. அவன் சொல்லிட்டான், நாங்கள் இந்த நாட்டிலேருந்து வெளியேறுகிறோம். ஆனால் நம்மளை எப்படி ஆங்கிலேயன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தானோ அதுவும் அவனுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்துச்சு. நாங்கள் வெளியேறுகிறோம். 1948 மே 15 நாங்கள் எங்கள் ஆதிக்கத்தை இந்த நாட்டிலேருந்து விலக்கிடுறோம். அவன் மே 15 நாட்டிலேருந்து வெளியேறுகிறான். ஒரு நாளைக்கு முன்னாடி மே 14 இந்த யூதர்கள் குடியேறினாங்க 1917 இப்போ 1917 இப்போ 48 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு நாடு கிடச்சிச்சுன்னாங்க. மே 15 அவன் வெளியேறுகிறான். மே 14 ஒரு நாளைக்கு முன்னாடி மே 14 இந்த யூதர்கள் சேர்ந்து எங்களுக்கு நாடு கிடச்சிச்சு அப்படின்ட்டாங்க. உடனே அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் நாம் பார்த்தாச்சுன்னா 1948 அடிப்படையில் 10% யூதர்கள், 90% அரேபியர்கள். 10%
அன்னைக்கு இருந்த மொத்த மக்கள் தொகையில் 10% யூதர்கள், 90% அரேபியர்கள். இப்போ இந்த 10% யூதர்கள் மே 14 சொல்கிறாங்க எங்களுக்கு நாடு கிடச்சிச்சு அப்படின்னாங்க. அடப்பாவிகளா, அந்த 90% அரேபியர்களும் என்ன சேர்ந்துட்டாங்க? அது எப்படி? அதனால் அவங்க யுத்தத்தை அறிவிச்சிட்டாங்க. இந்த 10% யூதர்களை அழிச்சாச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க யுத்தத்தை அறிவிச்சாங்க. அவர்களுக்கு அந்த 90% அரேபியர்கள் இருக்காங்கல்ல, இந்த 90% அரேபியர்களுக்கு உதவி செய்கிறதற்கு கிட்டத்தட்ட 5 நாடுகள், பலஸ்தீன் மிலிட்ரி இருக்குது ஏற்கனவே, அரேபியன் லிபர்ட்டி, அரேபியன் ஆர்மி, ஈஜிப்டு, ஜோர்டான், ஈராக், சிரியா அப்படின்னு 5 நாடுகள். அப்போது ஒரு பக்கத்தில் இஸ்ரவேலுங்கிற 10% மக்கள், மறுபக்கத்தில் 90% அந்த நாட்டினுடைய மக்கள், அது இல்லாமல் 5 நாடுகள். லிட்ரலாக இவங்களை விட 500 மடங்கு பெரிய மக்கள். யார் ஜெயிப்பாங்க? அவங்க தான் முடிக்கும். இப்போ என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் இந்த மேப்பில் இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இது யூதர்கள். வேறு வேறு கலரில் இருக்கிறது மற்ற 5 நாடுகள் சப்போர்ட் பண்ண வந்துச்சுல்ல, அவங்களுடைய இராணுவம். இவ்வளோ பெரிய இராணுவம் உள்ளே வந்தால் இவங்க அரேபியர்கள்ட்ட தானே இடத்த விலைக்கு வாங்கினாங்க. இப்போ அரேபியர்களும் இவங்களும் கலந்து தான் வாழ்கிறாங்க. இப்போ யார் அரேபியன், யார் யூதன் அப்படின்றதுல பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, அவங்க யுத்தத்தை நிறுத்திட்டு என்ன சொன்னாங்கன்னா, அரேபியர்களெல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு பக்கம் ஒதுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அரேபியர்களெல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கினாங்க. அவங்க ஒதுங்கின பகுதி தான் 2 பகுதியாக அவர்கள் ஒதுங்கினார்கள். இந்த மேப்பில் நீங்கள் பாருங்க, எல்லோ கலரில் இருக்குல்ல, அந்த நிலப்பகுதியும் அந்த பக்கத்தில் ரெட்டாக ஒன்று இருக்குல்ல, காசா. அப்போ அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மொத்த பாலஸ்தீனியர்களும் மொத்த அரேபியர்களும் இந்த 2 பகுதியிலே ஒதுங்குறாங்க. எதுக்காக ஒதுங்குறாங்க? இந்த யூதனை அழிக்கிறதற்காக இவங்க 2 பகுதியிலே ஒதுங்கினாங்க. இவங்க 2 பகுதியில் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி வெஸ்ட் பேங்க் அப்படின்னு அழைக்கப்படுது. இன்றைக்கி அதனுடைய பேர் வெஸ்ட் பேங்க். வெஸ்ட் பேங்க்னா யோர்தான் நதியினுடைய மேற்கு கரை, யோர்தான் நதியினுடைய மேற்கு கரை. அது காசா, அது காசா. ஓகே, ஸோ இந்த 2 பகுதியிலே ஒதுங்கிட்டாங்க. இப்போ காசா தான் 2023 அக்டோபர் 7 முன்னாடி வரைக்கும் உலகத்திலேயே ரொம்ப மக்கள் தொகை அடர்த்தியான பகுதி. ஏன்னா அங்கே இருந்தவன் எல்லாம் ஒதுங்கி காசாவுக்குள்ளே போய் உட்காந்துட்டான். சரி, யூதனை கொண்டாச்சுன்னா நாங்கள் திருப்பி போய் யூதனுடைய வீடு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தான். ஓகே, இப்படி 2 பகுதியிலே ஒதுங்கினாங்க. யுத்தம் தொடர்ந்தது. ஆனால் ஆச்சரியம், இந்த யுத்தத்தில் யூதர்கள் ஜெயித்தார்கள். யூதர்கள் ஜெயிச்சாங்க. இவங்க நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்கல்ல, அங்கேயே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போயிட்டு இல்லை வெளியே, அங்கேயே இருந்துங்க. ஸோ இப்படி தான் இந்த 2 நாடும் உருவாகுது, மேற்கு கரையும் காசாவும். இது 2மே பாலஸ்தீனா, 2மே பாலஸ்தீனா. அதுக்கு பிறகு 1980களில், இதுக்கு பிறகு நிறைய வரலாறு தொடர்ந்துச்சு. 1980களில் இப்போ காசாவை பற்றி ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு போகலாம். 80களில் என்ன ஆச்சுன்னா, இதை பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு தான் ஆட்சி பண்ணிட்டு வந்துச்சு. ஆனால் 1980களில் இந்த காசாவை ஒரு தீவிரவாத கட்சி, ஹமாஸ், ஒரு தீவிரவாத இயக்கம், இந்த தீவிரவாத இயக்கம் அங்கே ஆட்சிக்கு வருகிறது. அந்த மக்கள் இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு பொறுப்பு கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய பைலா, அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய பகிரங்கமான பப்ளிகேஷன் என்னன்னா, இஸ்ரேலை முழுவதுமாக அழித்து நம்முடைய பாலஸ்தீனாவை உருவாக்கணும். இதுதான் அவங்களுடைய ஸ்லோகன். இஸ்ரவேலை அழிக்கிற எங்களுக்கு நீ ஓட்டு போடுறியா? நாங்கள் தீவிரவாதம் செஞ்சு இஸ்ரவேலை அழிப்போம். அதுதான் அவர்களுடைய பகிரங்கமான ஒரு 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 இது. அந்த கட்சிக்கு அவர்கள் ஓட்டு போட்டார்கள். ஏற்கனவே அங்கே ஒரு கட்சி இருந்துச்சு, அவங்களுடைய நோக்கமும் எங்களுக்கு இஸ்ரேல் வேணுன்றது தான். ஆனால் நாங்கள் தீவிரவாதம் செஞ்சு நாட்டை பிடிப்போன்றதில்லை. இவர்கள் முழுமையான ஒரு தீவிரவாத இயக்கம்.
அப்போ இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு இந்த தீவிரவாத இயக்கத்தை இஸ்ரவேலை அழிக்கிறதற்காக ஆட்சியில் உட்கார வச்சாங்க. இன்னைக்கு நாம சொல்றோம்ல, அப்பாவி மக்கள் சாகுறாங்க. அவர்கள் அப்பாவிகள் அல்ல. சாகிறது கஷ்டமா இருக்குது. அதுல நாம சக மனிதனாக நாம அது வேற. ஆனா அவர்கள் அப்பாவிகள் அல்ல. ஓகே, 1948 இந்த நிலப்பகுதியை வச்சு இஸ்ரவேல் நாடு ஆரம்பிக்கிறது. இந்த நிலப்பகுதியை வச்சு இஸ்ரவேல் நாடு ஆரம்பிக்குது. மறுபடியும் 1967 இந்த 6 நாடுகளும் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, எப்படி நம்ம தோத்தோம்? வாய்ப்பே இல்லை, மறுபடியும் அடிப்போம். ஏன்னா அவ்வளோ பெரிய இராணுவம் நம்மகிட்ட இருக்கு. இஸ்ரவேலையும் நம்முடைய இராணுவத்தையும் கம்பேர் பண்ணால் மிகப்பெரிய இராணுவம் நம்மகிட்ட இருக்கு. நிச்சயமாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அன்னைக்கு தலைமை தாங்கினவர் எகிப்தினுடைய பிரதமர் நாசர் அப்படின்றார், எகிப்தினுடைய அதிபர் நாசர். அப்போ அவர் ரேடியோவில் பேசுகிறாரு, அடுத்த அரை மணி நேரத்தில் இஸ்ரேல்ன்ற நாடு இருக்காது அப்படின்னு பேசுகிறாங்க. ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 1967 யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்திலையும் அது மிகப்பெரிய வரலாறு. இஸ்ரவேல் ஜெயித்தது, அந்த நிலப்பகுதிகளை எல்லாம் இஸ்ரேல் கைப்பற்றினது. இது 1967. இப்போ இப்படி இருக்கிற போது தான் 2017 ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு, எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரம். அப்போ இதுவரைக்கும் எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரமாக இல்லை. அவங்களுக்கு டெல் அவீவ் தான் அவங்களுடைய தலைநகரம். எருசலேம் தலைநகரமாக 1967 எருசலேமை இவர்கள் கைப்பற்றினார்கள். ஐநா சபை வந்து சொல்லிச்சு, இல்லை அது எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. கைப்பற்றினது ஓகே, ஆனால் நீங்கள் அதை எதையும் செய்ய முடியாது, அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு ஐநா சபை சொல்லிச்சு. அந்த அடிப்படையில் 1967 2017 வரைக்கும் அந்த எருசலேம் ஐநாவுடைய கட்டுப்பாட்டில், எருசலேம் இங்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அதில் ஒன்றுமே இவங்க செய்ய முடியாமல் இருந்துச்சு. 2017 ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு, எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரம்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. பிரச்சனையாக மாறி அது ஐநா சபையில் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அந்த ஓட்டெடுப்பில் 128 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஓட்டு போட்டுச்சு. 128 நாடுகள் எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரமாக மாற்ற கூடாது. இந்தியா உட்பட 128 நாடுகள் எதிராக ஓட்டு போட்டாங்க. வெறும் 9 நாடுகள் தான் ஆதரவாக ஓட்டு போட்டுச்சு. 9 நாடுகள் தான் ஆதரவாக ஓட்டு போட்டுச்சு. யார் ஜெயிப்பாங்க? ஆனால் நடக்கல, அப்படி நடக்கல. ஏன்னா ஐநா சபையில் வீட்டோ பவர்னு ஒன்று இருக்குது. சில நாடுகளுக்கு, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸு, யூகே, இந்த மாதிரி கொஞ்சம் நாடுகளுக்கு வீட்டோ பவர் இருக்கு, சர்வாதிகார வல்லமை. அந்த சர்வாதிகார வல்லமை உள்ள ஒரு நாடு ஒரு திட்டத்தை ஆதரிச்சா இல்லை ஒரு காரியத்தை நிராகரிச்சா மீதி அத்தனை நாடுகள் சொன்னாலும் செல்லுபடி ஆகாது. அப்படி வீட்டோ பவர் நாடுகள் இந்த எருசலேம் தலைநகரமாக இருக்கிறதற்கு ட்ரம்புடைய இதுக்கு ஆதரவு தெரிவித்ததுனால, வீட்டோ பவர் நாடுகள் இதுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டதுனால 2018 மே 14ஆம் தேதி எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரமாக மாறினது. இன்னைக்கு எருசலேம் தான் இஸ்ரேலுடைய தலைநகரம். இயேசு என்ன சொன்னார்? அத்திமரம் துளிர்க்கும் போது நான் எங்கே வந்துட்டேன்? வாசல் அருகே வந்துட்டேன். நாம் வாசிச்ச அந்த எசேக்கியேல் 37 நாங்கள் உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறோம். கிமு 700 நாங்கள் சிதறடிக்கப்பட்டோம். கிமு 600 நாங்கள் சிதறடிக்கப்பட்டோம். நாங்கள் உலகம் ஃபுல்லாக காஞ்சு போய் இருக்கிறோம். கிமு 600 கிபி 2018 வரைக்கும், இதில் ஒரு 2000 வருஷம், அதில் ஒரு 600 வருஷம், 2600 வருஷமா எங்களுடைய தலைநகரமாக இல்லை. எங்கள் நாடு எங்கள் கையில் இல்லை. மறுபடி கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மனுஷீகமாக பார்த்தா இல்லை, சாத்தியமே இல்லை.
ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. அப்போ அந்த உலர்ந்து போயிருந்த எலும்புகள் இன்றைக்கு உலகத்தினுடைய இராணுவமாக எழும்பி நிற்கிறது. அல்லேலூயா. அப்படித்தானே அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். ஓகே, அப்போ அந்த உலர்ந்து போன எலும்புகள் ஒரு சேனையாக மாறி, நான் உங்களை நீங்கள் உலர்ந்து போய் இருக்கக்கூடிய இடங்களில் உலகத்தின் முழு உலகத்திலிருந்தும் உங்களை கொண்டு வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு மறுபடியும் வந்து இஸ்ரேல் தேசத்தை மறுபடியும் நான் என்ன செய்வேன்? உருவாக்குவேன். அத்திமரம் என்ன செய்யும்? துளிர்க்கும். அத்திமரம் துளிர்க்கும். சாத்தியமே இல்லை, ஆனால் நடந்துச்சு. அப்போ அந்த அத்திமரத்தினுடைய துளிர்வு நமக்கு சொல்லுகிறது, அவர் எங்கே வந்துட்டாரு? இங்கே வந்துட்டாரு. இயேசு எங்கே வந்துட்டாரு? வந்துட்டாரா இல்லையா? ஆமென். ஒருவேளை எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நீளமான ஒரு வரலாறு யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அந்த வரலாறு நமக்கு இன்னைக்கு நிரூபிக்கிறது, ப்ரூஃப் பண்ணது, அவர் எங்கே வந்திருக்கிறார்? வாசல் அருகே வந்திருக்கிறார். அப்போ வாசல் அருகே வந்திருக்கிற ஆண்டவர் உள்ள வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வரக்கூடிய, அவர் வாசல் அருகே வந்திருக்கிற, அவர் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிற அந்த காலத்துக்கு நீங்களும் நானும் வந்துட்டோம். ஸோ இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் உள்ள பிரவேசிக்கும் பொழுது நாம் அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட பிரவேசிக்கக்கூடிய ஆயத்தம் நமக்கு இருக்கிறதா? அதற்குரிய தகுதி நமக்கு இருக்கிறதா? எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இது வரலாறு, இது மாறாதது. நிறைய பேச வேண்டி இருந்தாலும் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் நாம் புரிஞ்சு கொள்கிறோம். அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. மத்தேயு 24:37-38. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் இவங்க மத்தேயு 24:3 நம்ம படித்தோம். இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கொடுங்க. அவன் நிறைய அடையாளங்களை சொல்லும்போது ஒன்று அத்திமரம் துளிர்க்கும், இன்னொன்று நோவாவுடைய காலத்தில் நடந்ததை போல நடக்கும்ன்றாரு. நோவா காலத்தில் என்ன நடந்துச்சுன்றாரு? ஜனங்கள் உணர்வு இல்லாமல் இருந்தாங்க. ஜனங்கள் இன்னைக்கு அதுதானே இருக்கு சபையில். அவர் வாசலில் வந்திருக்கிறாருன்றது நமக்கு தெரியும், ஆனால் அந்த அவேர்னஸ் நம்மகிட்ட இருக்கா? அந்த ஆயத்தம் நம்மகிட்ட இருக்கா? அந்த விழிப்புணர்வு நம்மகிட்ட இருக்கா? நம்ம சபைல பொதுவாகவே அந்த அவேர்னஸ் இன்னைக்கு இல்லை. அதுவே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதை அறிந்து கொள்ளுகிற நாம் நமக்குள்ள உணர்வடைய வேண்டியது அவசியம். நான் இந்த வருகைக்கு ஆயத்தமாகணும். அவர் வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய தகுதி எனக்கு தேவை, என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவை, என்னுடைய கணவனுக்கு தேவை, என்னுடைய குடும்பத்தாருக்கு தேவை. இந்த உத்தரவாதத்தை நம்ம தான் எடுக்கணும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். 1-2 நிமிஷங்கள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக ஒரு நீண்ட வரலாறை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், அவைகள் முழுமையாக ஒன்று கூட கீழே விழாமல்
அதன் காலத்தில் நிறைவேறி நாம் ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நமக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பின் வார்த்தை என்னன்னா, நான் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் உணர்வடைவீங்களா? உணர்வடைந்த அந்த அன்னைக்கு பேழையில் 8 பேர் உணர்வுள்ளவங்க பிரவேசிச்சாங்க. உணர்வில்லாத ஜனங்கள், அவர்களுக்கு பேழையினுடைய வாசல் திறந்ததுக்கு பிறகு உணர்வு வந்ததுனால எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு அது கொடுக்கல. இன்னைக்கு வாசல் திறந்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ராஜ்யம் திறந்திருக்கும் பொழுது, அதில் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை உடையவனாக வாழ என்னை தகுதிப்படுத்தி கொள்ள அந்த உணர்வு எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த உணர்வு எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த உணர்வு என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வேணும் ஆண்டவரே. என்னுடைய கணவனுக்கு தாங்க, என்னுடைய மனைவிக்கு தாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு தாங்க, என்னுடைய சகோதரங்களுக்கு தாங்க, என்னுடைய பெற்றோருக்கு தாங்க ஆண்டவரே. நான் வாழக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, அந்த உணர்வுள்ள ஜனங்களாய் நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாதபடி தடை செய்கிற ஏதாவது காரியங்கள்ட்ட இருக்குமாய் எங்களுக்கு உணர்த்துங்க, எங்களோடு பேசுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வேதம் குறைவற்றதாக ஆண்டவரே, உம்முடைய வேதம் ஆண்டவரே நிறைவானதாக ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராக அப்பா, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் அதன் காலங்களில் நிறைவேறி நாங்கள் இப்பொழுது ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்கிறதை அறிந்து கொள்ள எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக, எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே, இதை கேட்டு விட்டுவிடாதபடிக்கு உணர்வுள்ளவர்களாய் வாழ ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் தொடுவீராக. குடும்பம் குடும்பமாய் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தயவுள்ள கரம் இவர்களோடு கூட இருந்து தெய்வீக பாதுகாவல் ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு உண்டாயிருந்து தேவனை வெளிப்படுத்துவர்களாய் வாழ கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தனித்தனியே உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். சிறியோருக்கும் பெரியோருக்கும் கர்த்தர் அனுகூலமாக இருப்பீராக. சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. ஆண்டவரே, அவருடைய பிரயாணங்களில், அவருடைய வேலைகளில், அவருடைய சகல தொழில்களில், அவருடைய வருமானங்களில் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய தெய்வீக பாதுகாவல் உண்டாயிருக்கட்டும். தேவ கிருபை அவர்களுடைய ஆண்டவரே குடியிருக்கிறதான இடங்களில் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சபையின் ஊழியரை உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஊழியத்தின் நோக்கங்களை உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். இந்த தேசத்தில் இந்த ஊழியம் வளர்ந்து பெருகி அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிறதற்கு ஆண்டவரே முகாந்தரமாய் இருக்க கர்த்தர் பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை யாவரையும் உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.